ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் பாஸ்டே சொன்ன மாதிரி நம்ம சத்யாவோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். சத்யா இது உங்களுக்காக. சத்யாவுக்கு வந்து 25 இயர்ஸ் ஆகுது அண்ட் அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து 35 இயர்ஸ். 2 பேரும் நியூக்ளியர் ஃபேமிலியாக தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க லைஃப்பை. அப்படி இருக்க பட்சத்தில் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது. பட் இன்னும் பேபி இல்லை. இதுதான் நம்மளோட மெயின் கண்டென்ட்டு. பேபி இல்லாததுனால அவங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபேஸ் பண்ணிட்டும் இருக்காங்க, பண்ணியும் இருக்காங்க. எப்படின்னா அவங்க ரிலேட்டிவ்ஸோ இல்லை அவங்க மாமியார், ஏன் அவங்க அம்மா, எல்லாருமே நெய்பர்ஹுட்ஸ் எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை அடிக்கடி அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது. அதனால் அவங்க ஃபங்க்ஷனுக்கோ எங்கேயுமே போக முடியாமல் ஆகிடுது. அவங்க மென்டலியாக அஃபெக்ட் ஆனது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலாகவும் அவங்க கொஞ்சம் ஃபேட்டியாகவும் ஆகிட்டாங்க. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு சேர்த்து ஒரு மாதிரி இருந்ததுனால அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள ஒர்க் போகக்கூடாதுன்னு சொல்லி தான் மேரேஜும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரீசன்னால அவங்க ஒர்க்கும் போக முடியாது. ஸோ வீட்டிலே தான் இருப்பாங்க எப்போவுமே. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ளே வந்து டெய்லி இந்த கொஸ்டின்ஸ் போயிட்டே இருக்கும். நமக்கு ஏன் குழந்தை இல்லை, எல்லாருக்குமே இருக்குது, நம்ம ஏன் ஹாப்பியாக இல்லை, நம்ம ஏன் சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்ட்டு இதை பற்றியே போயிட்டுருக்கு. ஹஸ்பண்ட் சப்போர்ட்டும் இல்லை. பிகாஸ் ஹஸ்பண்ட்க்கும் ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் இருக்க முடியல. இந்த விஷயத்தினால 2 பேருக்குமே அது செட் ஆகாத மாதிரி ஆகிட்டு, முன்னாடி இருந்த மாதிரி இப்போ அவங்களால இருக்க முடியாத மாதிரி ஆகிடுச்சு. இதெல்லாம் திங்க் பண்ணி சத்யா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தினால நான் சத்யாவுக்கு சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, சத்யாவுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே நான் ஒரு விஷயம் சொல்லணும். பேபின்றது நெசசரி இல்லை. அது இல்லாத இக்னோர் பண்ணுறவங்க இருக்காங்க நிறைய பேர். இப்போ ஒருத்தவங்க நமக்கு வேணும்னு கிடைக்கிறவங்களுக்கு அது கிடைக்காது, வேணான்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அது கிடைக்கும். அந்த மாதிரி தான் இப்போ வேணான்னு சொல்லி குழந்தையே வேணான்னு சொல்லி சில பேர் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒர்க் போயிட்டு அவங்க லைஃப்பை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களாம் ஹாப்பியாக தான் இருக்காங்க. நமக்கு குழந்தை இல்லைங்கிறத நம்ம சொன்னால் மட்டும்தான் வெளியே தெரியும். ஸோ நமக்கு இல்லைங்கிறது நமக்கு தான் தெரியும். அதனால நம்ம டிப்ரெஸ் ஆகுறதோ, ஓவர் திங்க் ஆகுறதோ, கஷ்டப்படுறதோ அதெல்லாம் எதுவுமே வேணாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் செல்ஃபை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஹஸ்பண்ட் கூட செகண்டரி தான். உங்கள் செல்ஃபை எப்படி ஹாப்பி பண்ண முடியுமோ, எப்படி ஹம்பிளாக வச்சுக்க முடியுமோ அப்படி வச்சுக்கோங்க. தென் ஹஸ்பண்ட், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஹாப்பியாக இருந்தாலே அதுவே சக்ஸஸ்ஃபுல் ஃபேமிலி தான். ஸோ இதில் பேபி வந்தால் தான் சக்ஸஸ் அச்சீவ்மெண்ட் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. பேபி இல்லாட்டி இருந்தாலும் நம்ம எப்படி லைஃப்பை கொண்டு போய் முடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் லைஃப். ஓகே, அதனால் எப்போவுமே அதை பற்றி திங்க் பண்ணாதுங்க. ட்ரை டு ஹாப்பி. எப்போவுமே ஜாலியாக இருங்க. உங்கள் செல்ஃபை எப்போவுமே ஹாப்பியாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான் விஷயம் லேடிஸ். டோன்ட் ஃபீல், எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. முக்கியமாக இந்த விஷயத்துக்காக ஃபீல் பண்ணவே கூடாது. ஏன்னா அது உங்கள் தப்பு இல்லை. நம்மளால் முடிஞ்சு குழந்தை பெற்றுக்காரதுமே தப்பு இல்லை. நமக்கு விருப்பப்பட்டால் மட்டும்தான் அது செஞ்சுக்கணும், பெற்றுக்கணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.